வணக்கம். நேற்று என்ன ஒரு சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஏன் தமிழில் ஸ்டார்டிங்கில் தமிழில் சொல்லிடுறேன். ஒரு சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சர்ச்சுடைய நேம் அது பிரேயர் டவர், அது ஏசையா பிரேயர் டவர்ன்ட்டு. அதனுடைய ஃபவுண்டரு மிஸ்டர் ரமேஷ், ஹைகோர்ட் அட்வொகேட்டு, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். அதனுடைய கோஆர்டினேட்டர் இன்சார்ஜ் கதிர் வில்லியம்ஸ், ட்விட்டர் பிளாக் இருக்கிறார். நான் போய் பார்த்தேன். நான் சின்னதான் பிரேயர் டவர், ஓன் லேண்ட். அது கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. இந்த பக்கெட்டு, சில ஐட்டம்ஸ் எல்லாம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, ரைஸு எல்லாமே கொடுத்தாரு. கிட்ட 100 பேருக்கு கொடுத்தாருங்க. சாப்பாடும் போட்டார். 100 பேருக்கு கொடுத்து 100 பேருக்கு கொடுத்து அருமையான சோசியல் ஒர்க் மாதிரி. ரமேஷ் எங்கே பெங்களூரு, அவர் பிறந்த வந்தாலும் பெட்ரோல் பிளாக்கு, ஆந்திரா லைனு. இன்னைக்கு பெங்களூரில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஒரு அட்வொகேட்டாக, ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால அவரு இன்னைக்கு கேஜிஎஃப் மக்களுக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு உதவி பண்ணுன்ட்டு ஒரு எண்ணத்தில் பிரேயர் டவரில் கொடுத்தாரு, பெட்ரோல் பிளாக்லாம் கொடுத்தாரு, பெட்ரோல் பிளாக்ல ரைஸ் எல்லாம் கொடுத்தாரு ஏழை மக்களுக்கு. அந்த வீடியோஸுங்களுக்கு நான் அவங்கள குறிப்பில் ஏழை மக்களுக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி சேவை சர்வரை என்னோட ஹியூமன் ரைட்ஸ் சார்பாக ஃபர்ஸ்ட் அவங்கள வாழ்த்துறேன். அவரை ரமேஷை வாழ்த்துறேன், கதிர் வில்லியம்ஸ் டீமை வாழ்த்துறேன். ஏன்னா சில நாட்களாக ஒரு வதந்தி வந்து கொண்டிருக்குது. வதந்தி என்னன்னா, பாபு ஒரே ஒரு சர்ச்சையை மட்டும் டார்கெட் பண்றாரு. நான் எக்காரணத்தட்டும் மதத்தை டார்கெட் பண்றவன் இல்லை. நான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஹியூமன் ரைட்ஸ் பர்சனு, நான் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸு. நான் எந்த மதத்தும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எங்க தப்பு நடக்குதோ அதை நாங்கள் சுட்டி காமிக்கிறோம் ஆபீசருக்கு. இங்க தப்பு நடக்குது, இன்னத்துக்கு நாங்கள் சுட்டி காமிச்சோம். ஏன்னா நேற்று நான் கிட்டத்தட்ட 2 ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாமே அவங்க கூட நான் கூட இருந்து அவங்க கிட்டத்தட்ட பஞ்சன் முடம் கூட அங்கே தான் இருந்தேன். அவ்வளோ அருமையாக பண்ணார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அவரு நெக்ஸ்ட் வாரண்ட் லைன்ல பண்றாரு, வெஸ்டர்ன் பிளாக்ல பண்றாரு. ஒரு 200 பேருக்கு இதே மாதிரி மெட்டீரியல்ஸும் ரைஸ் எல்லாம் குட்கிட்டு மொத்தம் கொடுக்குறாரு. வாரண்ட் லைன் அண்ட் வெஸ்டர்ன் பிளாக். ரமேஷ்க்கு என்னுடைய சார்பா, என்னுடைய டீம் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் என்ன சொல்றதுக்கு வந்தேன்னா, ரமேஷ் ஒரு அட்வொகேட் ஆகிறாரு, ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆகிறாரு. அவருக்கு நான் மெனிங் பக்கா ஓன் லேண்ட் வச்சுக்கிறாரு. அவர் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணிக்கிறாரு, ரெனிவேஷன் லோனுக்கு அப்ளை பண்ண. அவருக்கே கிடைக்கலன்னா அன்ஆத்தரைஸ் மைனிங் ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 10 சர்ச்சிங்க எக்கச்சக்கமா இருக்கு. அன்ஆத்தரைஸ் லோன் வாங்கிக்கிறீங்க எத்தனை பேருன்னா, அத்தனை பேர் எந்த பேஸ்ல இந்த மைனாரிட்டி கமிஷன் லோன் கொடுத்துச்சுன்னு தான் என்னுடைய கொஸ்டின். இதோடைய டீட்டெயில்ஸ் எனக்கு திங்கட்கிழமை காலையில A to Z டீட்டெயில்ஸ் எனக்கு கைது கட்சிட்டு, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எந்த பேஸ் லோன் கொடுத்தாங்கன்னா அது நான் 100% சார்ஜ் பண்ணவன்னு என்னுடைய ಸಾರ್ಬಾ ನಾನು ತೆರವಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಇದು ನನಗೆ ಒಂದು ಇನ್ವೈಟ್ ಆಗಿ ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಗೆಸ್ಟ್ ಆಗಿ ನಾನು ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿ? ಬೆದ್ದಬೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಪ್ರೈಡ್ ಟವರ್. ಅವರು ಪ್ರೈಡ್ ಟವರ್ ಚರ್ಚ್ ಬರೀ ಫ್ರೈಡೇ ಮಾತ್ರ ಪ್ರೈಡ್ ಟವರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು ಚಿಕ್ಕದು ಅಲ್ಲ, ಓನ್ ಜಾಗ ದೊಡ್ಡದದು. ಅದರಲ್ಲಿ ಅವರು ಜನಕ್ಕೆ, ಪಬ್ಲಿಕ್ಗೆ, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಹುಡುಗರಿಗೆ ಅವು ಸ್ಕೂಲ್ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಮೆಟೀರಿಯಲ್ಸ್ಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ರೈಸ್ಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಒಂದು ಕಾಸ್ಟ್ ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟಿರೋದು ಕಾಸ್ಟ್ ಬಂದು 1500 rupees ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಕಾಸ್ಟ್. ರೈಸ್ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಊಟ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಹೆಸರು ರಮೇಶ್, ಹೈಕೋರ್ಟ್ ಅಡ್ವೊಕೇಟ್ ಅಂಡ್ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಅಡ್ವೊಕೇಟ್. ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಇರುವರು ಕದಿರ್ ವಿಲಿಯಮ್ಸ್, ಪಿಟ್ರ್ ಬ್ಲಾಕ್ ಇದ್ದಾರೆ. ಇವರೆಲ್ಲ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಕೋಆರ್ಡಿನೇಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಇವರೇ ಮೈನ್ ಇನ್ಚಾರ್ಜ್ ಆಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರೋದು. ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ನನ್ನ ಟೀಮ್ ಪರವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಧನ್ಯವಾದ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಕೆಲವು ದಿನ ಮುಂಚೆ KGF ಅಲ್ಲಿ ಒಂದು ಮ್ಯಾಟರ್ ಆಗಿದೆ, ಈ ಚರ್ಚಿಕಲ್ ಮ್ಯಾಟರ್. ಚರ್ಚ್ ಅಂದ್ರೆ ಆಥರೈಸ್ ಆರ್ ಅನ್ಆಥರೈಸ್ 2 ಟೈಪ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. ಅನ್ಆಥರೈಸ್ ಅಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ, ಅನ್ಆಥರೈಸ್ ಚರ್ಚ್ ಇಟ್ಕೊಂಡು ಮೈನಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಅನ್ಆಥರೈಸ್ ಯಾವುದು ಮೈನಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಆಥರೈಸ್ ಕೊಡಕ್ಕೆ ಪಾಸಿಬಲ್ ಆಗಲ್ಲ. ಬರೀ 22 ಚರ್ಚ್ ಮಾತ್ರ ಆಥರೈಸ್ ಇರುವುದು. ಅದು ನಿಮ್ಗೆ ಆಲ್ರೆಡಿ ಲಾಸ್ಟ್ ನ್ಯೂಸ್ ಇದರಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಪ್ರೆಸ್ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಒಂದೊಂದು ಚರ್ಚ್ ಹಿಂಗೆ ಆಥರೈಸ್ ಇದ್ದಾರೆ. ಅನ್ಆಥರೈಸ್ಗೆ ಕೆಲವು ಜಾಗ ಲೋನ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಲೋನ್ ಅಂದ್ರೆ ಫ್ರೀ ಲೋನ್, ರೆನಿವೇಶನ್ ಲೋನ್ 50 lakhs, 75 lakhs, 25 lakhs. ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಪ್ಪಲ್ ಕುರ್ಚೇರಿ ಹೇಳ್ತಾರೆ ತಮಿಳಲ್ಲಿ, ಕುರ್ಚೇರಿ ಚಿಕ್ಕದು, ಅದಕ್ಕೆಲ್ಲ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ವಿ. ಅದು ನಾವು ಬ್ಯಾಕ್ ಆಗಲ್ಲ, 100% ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಮಾಡ್ತೀವಿ. ಯಾರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕೆ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಆಗಬೇಕು. ಅದು ನಾವು 100% ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ 1-2 days ಅಲ್ಲಿ ಅದು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತೀವಿ. ಇನ್ನೊಂದು, ನನ್ನ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಯಾವ
ಇದಕ್ಕೆ ಎಂಟರ್ಪೇರ್ ಆಗೋದಿಲ್ಲ ನಮ್ಗೆ ಅವಶ್ಯಕತೆ. ಎಲ್ಲಿ ತಪ್ಪು ನಮ್ಗೆ ನನ್ ಗಮನಕ್ಕೆ ಬಂದಿದ್ರೆ ಅದು 100% ಕೇಳ್ಬೋದು. ಒಬ್ಬನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಮಾತ್ರ ಟಾರ್ಗೆಟ್, ನನಗೆ ಅದು ಅವಶ್ಯಕತೆ ಬರಲ್ಲ ನಮ್ಗೆ. ಯಾಕೆ ನಾ ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಇರೋರು ಒಂದು ಪೇಪರ್ ರನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನಗೆ ಯಾಕೆ ಅವಶ್ಯಕತೆ? ನನಗೆ ಪಕ್ಕಾ ಮಾಹಿತಿಗಳು ಬಂದ್ರ ಮೇಲೆ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. ಇದು ಯಾರು ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ನಾನು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ, ಹಂಗ ನನ್ನ ಪಾಲಿಸಿ. ರಮೇಶ್ ಅವ್ರಿಗೆ ಹೇಗೆ ನಾನು ಪ್ರೇಟ್ ಅವರ್ ರಮೇಶ್ ಅವ್ರಿಗೆ ನನ್ನ ಮುಖಾಂತರ ಅವ್ರಿಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ. ಇನ್ನು KGF ನೀವು ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕು, ನೀವು KGF ಅಲ್ಲಿ ಬರಬೇಕು. ನಿಮ್ ತರ ಜನ KGF ಅಲ್ಲಿ ಇದ್ರೆ KGF ಒಂಥರ, ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಕೆಪಾಸಿಟಿ ಇದೆ, ತುಂಬಾ KGF ಖರ್ಚು ಮಾಡೋಕ್ಕೆ ಕೆಪಾಸಿಟಿ ಇದೆ, ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಕೆಪಾಸಿಟಿ ಇದೆ. ನೀವು KGF ಜನಕ್ಕೆ ಬಂದು ಒಂದು ಏರಿಯಾದಲ್ಲಿ ಬರೇ ಪಿಟ್ರು ಬ್ಲಾಕ್, ಬರೇ ಇದು ಬೆದ್ದಬೆಲ್ಲಿ ಹಂಗೆಲ್ಲ ಇಡೀ KGF ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋ ನನ್ನ ಮುಖಾಂತರ ರಮೇಶ್ ಅವ್ರಿಗೆ ಕೇಳ್ತಾ ಇದೀನಿ, ಕದಿರಿ ಕೇಳ್ತಾ ಇದೀನಿ. ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಟೀಮ್ ಪರವಾಗಿ ನಿಮ್ಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ.